ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரிஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒண்டர்ஃபுல் ஸ்கேட் ட்ராமாவோட எபிசோட் 1ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோயின் இந்த மாதிரி நம்ம சாக போகிறோமேன்னு அழுதுகிட்டே கீழே உக்காந்துருக்கா. அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் லாலிபப் சப்பிக்கிட்டே ஹீரோயின் முன்னாடி வந்து உட்காந்து நீங்கள் லாலிபப் சாப்பிட்லையான்னு கேட்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அவன்கிட்ட இருந்து லாலிபப்பை பிடுங்கி அதை முழுசாக சாப்பிட்டுட்டு வெறும் குச்சியை மட்டும் கொடுத்துட்றா. இப்போ நான் சாப்பிட்டுட்டேன்னு நக்கலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறா. இதை பார்த்துட்டு அந்த குட்டி பையன் முட்டாய் போயிடுச்சுன்னு அழுக ஆரம்பிச்சிட்றான். அப்போ அங்கே நம்மளோட ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோ பேர் உன்ஜியோங். அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்துறதுக்காக இன்னொரு லாலிபப் கொடுத்துட்றான். இந்த சின்ன பையனும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ ஹீரோ உன்ஜியோங் அங்கே எதிர்த்தாப்பில் போகிற சேனியை பார்த்துட்ருக்கான். அவன் கண்டிப்பாக வந்து என்னடா சின்ன பையன்கிட்ட இருந்து சாக்லேட்டை பிடுங்கி சாப்பிட்றியா அப்படின்னு நினச்சி தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனை மாதிரியே யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒருத்தன் அங்கேருந்து வந்து அவள் யாருன்னு தெரியுமா, ஹார்ட்டி ஹவுஸோட ஓனரோட பேத்தி. அவள்கிட்ட பெருசாக வச்சுக்காத, அவளை ட்ரெயின்ருக்குன்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க, அவள்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வார்ன் பண்ணுறான் ஹீரோவை. ஹீரோ அதையும் தாண்டி அவளையே பார்த்துட்டு நிற்கிறான். அப்புறம் நைட் ஆயிடுச்சு, மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த இடத்துலலாம் குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிற இடம் இது. இங்கே ஒருத்தன் ரெயின்கோட்டை போட்டுட்டு ஏதாவது தேருமான்னு தேடிக்கிட்டு இருக்கான். இவன் பேர் என்னன்னா கிம் போங் பால். இந்த போங் பால் வந்து அங்கே ஒரு சைக்கிளை பார்த்துட்றான். அந்த சைக்கிளை வந்து எடுக்கலான்னு பார்க்கும்போது சைக்கிள் மழை பெய்யறனால நிலத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதை இழுக்க பார்க்குறான். ஆனால் இழுக்க முடியாமல் கால் தவறி கீழே விழுந்துடுறான். மழை ரொம்ப நேரமாக பேஞ்சிட்ருக்கனால அங்கே தண்ணி தேக்கமாக இருக்குது. அந்த தண்ணியிலேயே விழுந்துடுறான். எந்திரிக்கும்போது கால் கையெல்லாம் ஒரு மாதிரி வளவலன்னு ஏதோ ஒட்டுது. என்னடா இப்படி வளவலன்னு ஒட்டுதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ சைடில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையிலேருந்து கருப்பு கலரில் ஏதோ கழிவு மாதிரி இந்த தண்ணியில் கொட்டுது. இதனால தான் இப்படி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அருகருப்பு பட்டுட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது கையை பார்க்குறான். கையில் வந்து பாம்பு தோல் மாதிரி அவனோட தோல்லாம் மாறுது, ஸ்கேல்ஸ்லாம் வளருது. அப்போ காதை தொடுறான். காதை தொடும்போது காது கையோட கலந்து வந்துடுது. இதை பார்த்துட்டு அவன் பயப்பட்டு அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து அந்த தண்ணியில் வந்து இன்னும் இருக்கும்போது உடம்பெல்லாம் இன்னும் ஏதோ மாறுது. அப்படியே வந்து அவன் கத்திக்கிட்டே அலறான். இப்போது காலையில் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்காங்க. இங்கே ஒரு தாத்தா முன்னாடி இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல அவகிட்ட வச்சிருக்காதுன்னு, அவன் தான் இவன், ஹீரோட ஃப்ரெண்டு. இந்த ஹீரோட ஃப்ரெண்டு இந்த தாத்தா சொல்கிறத கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான். இந்த தாத்தா என்ன சொல்கிறான்னா ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் தான் அந்த போங்பால். நைட்டு வந்து அந்த கழிவு நீரில் விழுந்து கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும்ல, அவன் தான். அந்த தாத்தா அந்த ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு ஒருத்தனை காமிக்கிறான். அவன் பேர் என்ன அப்படின்னா யோங்சிக். இந்த யோங்சிக் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை வந்து 1 வாரமாக என்னால் தொலைச்சி கொள்ள முடியல. இப்போ 1 வாரத்துக்கு முன்னால் வந்து இந்த போங்பாலையும் காணா. எனக்கு தெரிஞ்ச ஏதோ சீரியல் கில்லர் வந்து தான் இவங்களை கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த தாத்தா வந்து 2 பேர்த்தையும் காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு, நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டிங்களே, சண்டை போட்டுட்டு அப்புறம் எப்படி அவன் உங்களை கான்டாக்ட் பண்ணுவான்? உடனே அந்த தாத்தா என்ன சொல்கிறான்னா, இல்லை போங்பாலுக்கு வந்து நான் வந்து 5000 ஓன் காசு கொடுக்கணும். அவன் இந்த மாதிரி காசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சண்டையே போட்டாலும் அவன் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டான். இது கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வாசப்படியை பார்க்குறான். அங்கே ஒருத்தன் வரான். அவன் வந்துட்டு யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருக்க எல்லா ஸ்டாஃபும் பயப்படுறாங்க. அப்போ இந்த ஹீரோட ஃப்ரெண்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பிரிண்ட் அடிக்கிற மிஷினில் நம்ம ஹீரோ எதையோ தட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யூன்ஜுங் இங்கே வா இங்கே வான்னு சொல்லுவான். இந்த வந்துட்டேன்னு யூன்ஜுங் வந்து சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டே அங்கேருந்து ஓடி போய், யூன்ஜுங் அங்கே ஒருத்தர் வரால, அவனை நீ தான் கவனிச்சுக்கணும், அவனை மட்டும் நீ கவனிச்சுக்கிட்டேன்னா நீ ஒரு உண்மையான கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவாக ஆயிடுவ அப்படின்னு தைரியப்படுத்திட்டு நீயே போய் அவனை பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை துரத்தி விட்றான். ஹீரோவும் போய் உக்காடுறான். அங்கே ஒருத்தன் வந்தால அவன் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறான். அது வேறு எந்த ஃபோட்டோவும் இல்லை, இந்த போங்பால் வந்து நைட்டு ஒரு கழிவு நீரில் விழுந்திருப்பாள், அந்த குப்பைகளை கொட்டி வைக்கிற இடம் தான் அது. இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல வந்து மக்கள்லாம் நடமாட்டம் ஆகக்கூடாது, இதனால அவங்க ஹெல்த்துக்கு பாதிப்பு வரும், இந்த இடத்த க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஏதோ செக் பண்ணிவிட்டு
ஆல்ரெடி நாங்கள் அங்கே வந்து ஒரு போர்டு வச்சாச்சு, இந்த இடத்துல அத்துமீறி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதை கேட்டுட்டு அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறவன்னு என்ன சொல்கிறான், இந்த போர்டு தானே அப்படின்னு ஒரு போர்டை வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறான். அந்த போர்டு வந்து ரொம்ப தகர டப்பாவாட்ட கீழே விழுகிற சுச்சுவேஷனில் இருக்குது. இதை காமிச்சிட்டு இதெல்லாம் வச்சுட்டா மக்கள் போகாமல் இருக்க மாட்டாங்க, இன்னுமே அது சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஓனரோட அனுமதி இல்லாமல் இங்கே வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க, அடுத்த ஆள் வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் அதை பார்த்துட்டு, ஓ நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீ இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலைன்னா நான் வந்து உனக்கு மேலே இருக்க ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உனக்கு மேலே இருக்க சீஃப் கிம் எனக்கு தெரியும், டேரக்டர் லீ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறான். உடனே நம்ம ஹீரோ அதுக்கு பயப்படாமல், ஓ இந்த பிரான்ச்சில் 4 சீஃப் கிம் இருக்காங்க, 11 டேரக்டர் லீ இருக்காங்க, நான் யாரை கால் பண்ணணும்னு சொல்லுங்கள், நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ பயப்படலைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி முற்றி இருக்க ஸ்டாஃப்ஸும் சிரிக்கிறாங்க, நம்ம பையன் கெத்து தான்ப்பா அப்படின்னு. இதோட எங்கள் சீன் கட் ஆகுது. இது ஒண்டர்ஃபுல்ஸோட எபிசோட் 1ல் பார்ட் 2. பார்ட் 3 பார்க்குறதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.